எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு வந்து லைவா கூகுள் பண்றது. இதுதான் கூகுள் ஆடோட டேஷ்போர்ட். ஓகே சார். கூகுள் ஆட் ஜிமெயில் ஐடி வச்சுட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு மெயில் ஐடியில எவ்வளவு அக்கௌண்ட் சொன்னா 20 20 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 1 2 3 கிரியேட் ஆயிருக்கு. Yes, sir. புதுசா கிரியேட் பண்ணணும்னா வியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க கீவேர்டு பிளானுக்கு பண்ணிருக்கீங்க. இந்த இந்த டேப் ஞாபகம் இருக்கா? Yes, sir. கீவேர்ட் பிளானுக்கு கடைசி வரைக்கும் போயிட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணாம Yes, sir. Yes, நீங்க அதே ப்ராசஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த மாதிரி ரெடி போனோன்னே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். திஸ் இஸ் த அக்கௌண்ட். இது வந்து ஆல்ரெடி ஆட் ரன் ஆயிட்டு இருக்காங்க. இது ஒரு அக்கௌண்ட் இருக்கு. கேம்பெயின் இருக்கு, ரன் பண்ணாத ஒரு அக்கௌண்ட் இப்படிதான். சரியா? போய் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஞாபகம் இந்த டேஷ்போர்ட்லாம் இங்க டூல்ஸ் போனீங்கன்னா இங்க பிளானிங், இங்க கீவேர்ட் பிளானர். Yes, sir. அதே டேஷ்போர்டு வேற எதுவும் புதுசா கிடையாது. கூகுள் ஆட்ஸ் நீங்க போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு கூகுள் ஆட்ஸ் சர்ச் பண்ணிட்டு இந்த இது இல்லையா, இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே ஒரு தடவை ஒன்று வச்சிருந்தா நான் போயிட்டு கூகுள் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் வந்து இதுல தேடும் போது இதுல கூகுள்ல தேடும் போது ஃபர்ஸ்ட் ஒரு காமிச்சது கூகுள் ஆட்ஸ். யூஸ்வலி எப்படி காமிக்கணும்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு காமிச்சது டைப் பண்ணுங்க. கூகுள் ஆட்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வரும். சரியா? இதை போய் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் பண்ணிடுவேன். ஒரு தடவை என்னாச்சு, நான் இதை கிளிக் பண்ண உடனே எப்படி காமிக்கும்னா மேல நம்மளுக்கு காமிக்கும் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்தா வந்து நேரம் ஆடுக்குள்ள போகும். சரியா? அன்னைக்கு நான் பண்ணும்போது என்னாச்சுன்னா இது கிளிக் பண்ணி உள்ள போன உடனே மேல என்னோட போட்டோலாம் காமிக்கல, சைன் காமிச்சு அதுக்கு சைன் காமிக்க ஒரு லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சைன் கொடுத்து நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ்ல இருக்கு. என்னன்னா இது ஒரு டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லி நான் மேல பார்த்தா வேற யூஆர் வேற. அதாவது அது கூகுள்லே கிடையாது. அவன் ஏதோ ஸ்பான்சர் பண்ணி லிங்க் பார்த்து நம்ம பாஸ்வேர்டு எடுக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். நான் மட்டும் உடனே நான் அலர்ட் ஆகி நம்ம போய் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி சப்போஸ் நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாம இருந்தா என்னோட அதனால எப்பவுமே நீங்க வந்து பேங்கிங் சைட்டு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் போகும்போது சர்க்கிள் பார்த்துங்க. ஒரு தடவை அந்த யூஆர் ஓப்பன் பண்ணாம நேரம் நீங்க காப்பி ஓப்பன் பண்ணீங்கன்னா சைட்ல இது இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி வச்சு அடுத்த நாள் வந்து இப்போ நான் கீழே கூகுள் ஆட்ஸ் இது கிளிக் பண்ணா அது சரியா? ஸோ மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இப்போ கூகுளோட கேம்பெயின் டேஷ்போர்டு நம்ம எதுக்கு ஒரு கூகுள் ஆட் இருக்கு, நம்மளோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் நமக்கு என்ன வேணும் கூகுள் ஆட். நீங்க வந்து பிசினஸ் ரன் பண்றீங்க, ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க, கஸ்டமர்ஸ் நிறைய கிடைக்கும். கஸ்டமர்ஸ் வரும். கஸ்டமர்ஸ் வரணுமா இல்ல லீடு வரும்? லீடு வரும். இப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆட் ரன் பண்றேன். இப்போ நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட் வந்து ரன் பண்றேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் கேம்பெயின். இன்னைக்கு நான் பார்க்கும்போது சர்ச் கேம்பெயின். சரியா? சர்ச் கேம்பெயின்ல நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணோம்னா நான் வந்து ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தெரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம இருக்கிற டாபிக் இதுதான் வந்து
ஃபேஸ்புக்கு, லிங்க்டினுக்கு, ட்விட்டருக்கு எல்லாமே இது இந்த மாடல்ல தான். சரியா? அதனால புரியலன்னா கேட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தட் நாங்க சொல்லித் தருவேன். இன்னொரு மெத்தட். இது வந்து நீங்க கன்ஃப்யூஷன் ஆனாலும் இப்ப நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணு. மெத்தட் நம்பர் 2 ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அது கடைசியில அது கிளாஸோட கடைசியில தான் சொல்லுவேன். கூகுள் டேக் மேனேஜர் மூலமா பண்ணணும். இது நீங்க தனித்தனியா மேனுவலா போய் பண்ணணும். அது வந்து நீங்க ஒரு ஆக்டிவா வண்டி ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டி ஓட்டுற மாதிரி மேனுவலா போய் போகணும். ஆனா ரெண்டுமே நம்ம ஓட்ட தெரியும்ல. ஆக்டிவா தான் ஓட்டுவேன், கீர் வண்டி ஓட்ட தெரியாது, கீர் வண்டி தான் ஓட்டுவேன், ஆக்டிவா ஓட்ட தெரியாது. ஸோ ஜாவா கோர்சஸ் கோயம்புத்தூர்னு நான் வந்து ஒரு ஆட் ஆகும் என்னோட ஜாவா ப்ரோக்ராம் ஜாவா கோர்ஸ் கிடையாது, நான் ஜாவா ட்ரைனிங், ஜாவா கோர்ஸ் எல்லாம் கீவேர்ட்ஸ் தான். யாரா தேடும் போது என்னோடது வந்து இங்க ஸ்பான்சர்னு சொல்லிட்டு வரும். மக்கள் எடுக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு இது என்னன்னா ஆக்ஷன் என்னன்னா, ஒண்ணு இத கிளிக் பண்ணி நேரா நம்ம வெப்சைட்டுக்கு போகலாம். இல்ல கீழ வந்து நம்பர் இருந்ததுன்னா கால் பண்ணணும். இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் இருக்கு. ஈவெண்ட்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷன் தான் ஈவெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவெண்ட் தான் நம்ம பேசுறோம். சரியா? ஒண்ணு வெப்சைட்டை கிளிக் பண்ணி, ஒண்ணு லிங்க் இது மேல அந்த இதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு போவோம். இல்ல கீழே இருக்கிற நம்பரை கிளிக் பண்ணி கால் பண்ணுவோம். இது ரெண்டு தான் நடக்கும். சரி, இப்ப வெப்சைட்டுக்குள்ள வரேன். கால் ஒண்ணும் இல்லை, கால் பண்றாங்க, நம்ம கால் வருது, அது வர முடிஞ்சு. வெப்சைட்டுக்குள்ள வரும்போது என்னென்ன பண்ணலாம், என்ன அதுல பண்ணலாம்? ஒண்ணு வந்து வெப்சைட்டை வியூ மட்டும் பண்ணிட்டு வெளியே எந்த ஆக்ஷனும் நடக்காது, வெளியே. ரெண்டாவது அதுல வாட்ஸ்அப் இருந்ததுன்னா அதுல சேட் பண்ணுங்க. மூணாவது ஃபார்ம் சப்மிட், அதுல வந்து என்கொயரி ஃபார்ம் நம்ம வெப்சைட்ல அதை கிளிக் பண்ணும். இது மூணு தான் மேக்ஸிமம் நடக்கும். இல்லாட்டினா இதுல வந்து நம்பர் எடுத்து கால் பண்ணும். இப்ப நமக்கு ஆட் ரன் பண்ணும் போது நமக்கு ஒரு 5000 10,000 செலவு பண்ணி ஆட் ரன் பண்ணும். இப்ப நான் வந்து நம்ம ஒரு 10 வருஷம் 11 வருஷம் நமக்கு வேர்ட் ஆஃப் மவுத்லயும் வருவாங்க, சும்மா கூகுள்ல தேடி நேரம் மேப்ல பார்த்தா வருவாங்க, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வரணும் தேடியே வருவாங்க. நமக்கு என்ன எப்படி வரலாம். ஆனா எனக்கு நான் கூகுள் ஆட்ல நான் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு எனக்கு என்ன லிங்க் வந்து நான் தேவைப்படுது. நான் கூகுள் யூஸ் பண்றேன், நான் ஃபேஸ்புக்ல போட்டிருப்பேன், எஸ்இஓவும் பண்ணிருக்கேன். எனக்கு தனித்தனியா தெரியும்ல நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நான் கூகுள் ஆட்ல போட்டிருக்கேன், ஆனா எஸ்இஓ மூலமா தான் எனக்கு எல்லா என்கொயரி வருது. நான் எனக்கு என்கொயரி வேஸ்ட் இல்லை. இல்ல எனக்கு எல்லாமே கூகுள் ஆட்ல வருது, எஸ்இஓ எதுவும் வரலாம், எஸ்இஓ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன் ட்ராக்கிங் பண்ணணும். கன்வர்ஷன் என்ன? ஒரு லீடு வருது, லீடு வந்து இதுல கன்வர்ஷன் என்ன? இந்த மொபைல் கொடுத்து கால் பண்ண இதுல வெப்சைட்டுக்கு போய் நான் வந்து கொடுக்கல. இதுதான் எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு வர்றவங்களை மட்டும் நீங்க ட்ராக் பண்ண, எனக்கு வெப்சைட் டிராஃபிக் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கோல் கொடுக்குறேன் கூகுள். எனக்கு நான் புது வெப்சைட் எனக்கு நிறைய டிராஃபிக் தான் வரணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து இதைத்தான் வந்து கன்வர்ஷனா சொல்லுவேன். அப்ப கூகுள் வந்து வெப்சைட்டுக்கு மட்டும் அனுப்பும், பேஜ் வியூ மட்டும் கொண்டு போயிடும். இல்ல எனக்கு லீடு வரும் அப்படின்னா இதுதான் கன்வர்ஷன். அப்ப நம்ம கூகுள்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லணும், எனக்கு லீடு வேணும், எனக்கு ஃபார்ம் சப்மிஷனுக்கு தான் எனக்கு கன்வர்ஷன் ட்ராக் ஆகும்னா கூகுள் அதை ட்ராக் ஆகும். இல்ல எனக்கு வெப்சைட்டுக்கு வரவங்க தான் ட்ராக் பண்ணணும்னா அதை ட்ராக். இல்ல வெப்சைட்டை பார்த்துட்டு கால் பண்றவங்க தான் வேணும்னா அதை ட்ராக் பண்ணிடுது. இல்ல எனக்கு ஆட் இருந்து டைரக்டா கால் பண்ணணும்னா அதையும் ட்ராக் பண்ணிடுது. ஃபார்ம் பார்த்துட்டு எப்படி லீடு வருது. ஃபார்ம் பார்த்து சப்மிட் பண்ணல, சப்மிட் பட்டன் கொடுக்கலன்னா லீடு வராது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது எந்த ஒரு ஆட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல
கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸ்கிரீன் ஸ்டாம்ப். இதுல பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட கோல் தான் நமக்கு நம்ம செட் பண்ணணும். இது செட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப easy. இது ஒன்றும் பெரிய டாஸ்க் ஒன்றும் கிடையாது. கோல்ஸ் இருக்கா, கோல்ஸ்ல போயிட்டு இங்க கன்வர்ஷன் இதான் பார்த்த கோல், அதுல கன்வர்ஷன், அதுல சம்மரி கிளிக் பண்ணும். இப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் ப்ரீ பில்டா இது வந்து கூகுளே கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் கன்வர்ஷன் ஆக்ஷன். ரெக்கார்டிங் போட்டியா? எஸ் சார். கிரியேட் கன்வர்ஷன் ஆக்ஷன். இதுல வந்து கேட்கும் வெப்சைட்டா, ஆப்பா, ஃபோன் காலா, இம்போர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட் கொடுக்குறேன். இது வந்து நம்ம யூஆர்எல் கேட்கும். ஏன்னா வெப்சைட்டுக்கு நீங்க போறீங்க, அவ கண்டிப்பா யூஆர்எல் இந்த ரூம் ஏசி இதுக்கு ஏசிக்கலாம்னா பக்கத்துல அந்த இது இல்லை, மேல ஏற மேல லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சாரம் போக முடியும். சரியா? அப்ப இங்க யூஆர்எல் கொடுத்துட்டு ஸ்கேன் கொடுத்தா அது வந்து வெப்சைட் இருக்குன்னா இதெல்லாம் சொல்லுது. ஓகே. இப்ப நான் வந்து நேரா கீழே வந்து என்ன பண்ண போறேன்னா ஆட் கன்வர்ஷன் மேனுவல், வேற எதுவும் கொடுப்பாங்க, ஆட் கன்வர்ஷன் மேனுவல் இதை நான் கொடுத்துட்டு இப்போ என்னோட கோல் என்னவா இருக்கும். இங்க இதெல்லாம் இருக்குன்னா வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனினா இங்க பாருங்க சப்மிட் லீட் ஃபார்ம் இருக்கா, ஒண்ணு சப்மிட் லீட் ஃபார்ம் இல்லைன்னா பேஜ் வியூ, இது ரெண்டு தான். ஆனா நான் வந்து சப்மிட் லீட் ஃபார்ம் வந்து நான் ட்ராக் பண்ண சொல்லலாம். ஏன்னா இங்க பாருங்க இங்க என்கொயர் கொடுப்பேன். சரியா? டெஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் ஸ்டேட்ஸ். இது ஏன் இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இல்லைன்னா நிறைய இந்த பாட்னு சொல்லுவாங்க, அது நிறைய விடும். நம்ம காம்படிட்டர்லாம் பாட் போடுவாங்க. பாட் இது வந்து கிராக் பண்ணலாம். அதனாலதான் இது கேப்சா நம்ம செட் பண்ணி வச்சு இப்போ வந்து சப்மிட். இன்னைக்கு எல்லாத்துலயுமே என்ன பிரச்சனை வருது, நம்ம சிஸ்டத்துல தான் பிரச்சனையா? ரைடு சமயமா 7 8 ஒரு 10 வருஷம். இது வந்து ஒரு கால் பட்டன். சரியா? இது ஒரு கால் பட்டன், இது ஒரு கால் பட்டன்.
சரியா? குடுத்தோனே வேற உங்களுக்கு கைண்ட்லி சேவ் திஸ் நம்பர்ன்னு சொல்லிட்டு, சரி. இப்ப நம்மளுது எப்படின்னா, இது வந்தோனே தேங்க் யூ ஃபார் சப்மிட்டிங் அவர் எக்ஸிக்யூட்டிவ் வில் கெட் இன் டச் வித் யூ அப்படின்ற மாரி வரும். சரியா? நான் ஃபார்ம் சப்மிஷன் ட்ராக் பண்றத விட, நான் என்ன பண்ணுவேன், தேங்க் யூ பேஜ வியூ சொல்லுவேன். எனக்கு தேங்க் யூ பேஜ் ட்ராக் பண்ணா போதும் அப்படின்னா, அது கிளிக் அது என்ன இந்த ஃபார்ம கிளிக் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த பேஜ் வியூ ஆகும். மத்தது என்னன்னா, அந்த பட்டன வந்து ஜஸ்ட் சும்மா வந்து தட்டினாலே அது சப்மிஷன் மாரி தான். மேல மைக்கு என்டர் பண்றானா பண்ணலையான்றது. ஸோ அந்த ஒரு இதுக்கு அந்த பிரச்சனை. இதெல்லாம் என்டர் பண்ணாதான் சப்மிட் பண்ணாதான் தேங்க்யூ பேஜ் வரும். ஸோ நான் இதை ட்ராக் பண்ணிட்டு போறேன். நான் ஏன் வந்து ஃபார்ம் சப்மிஷன் லீட் சப்மிஷன் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வந்து லீட் சப்மிஷன் பேஜ் வியூ அப்படின்னு புரியுதா? எஸ் சார். இப்போ வந்து எனக்கு ஜாவா பேஜ் வியூ பண்றவனோட டீடைல் தான் எனக்கு வேணும்னாலும் நீங்க இது கொடுக்கலாம். எல்லா ஃபார்ம்லயுமே தேங்க்யூ பேஜ்னு வரும். அதை கிளிக் பண்ணணும் தேங்க்யூ பேஜ். அப்ப நான் அதை ட்ராக் பண்றேன்னா இது பெர்ஃபெக்ட்டா லீடு சப்மிட் ஆனா மட்டும்தான் தேங்க்யூ பேஜ் வரும். நமக்கு ரெண்டு இதுல நூறாக பார்த்தேன். ஸோ அதனால நம்ம தேங்க்யூ பேஜோட கன்வர்ஷனை ட்ராக் பண்ணி சின்ன பேர் தேங்க்யூ பேஜ் வியூ பண்ணவே வந்து நம்ம லீடு வந்து யூஸ் கான்ஃபிடன்ஸ். அதனால நம்ம தேங்க்யூ பேஜை வந்து வியூ பண்ற மாதிரி யூஸ் கன்வர்ஷன் நேம் நான் வந்து தேங்க்யூ பேஜ் கன்வர்ஷன். இங்க எனக்கு இப்போ வேல்யூ யூஸ் அ சேம் கன்வர்ஷன் வேல்யூ ஃபார் ஈச் கன்வர்ஷன். அதாவது உங்களோட கன்வர்ஷன் வேல்யூ நீங்க அதாவது ஒரு கன்வர்ஷனுக்கு வந்து 10 ரூபாயா 20 ரூபாய் 1000 ரூபாய் அதை நீங்க இங்க வந்து இப்போதைக்கு ஒரு 10 ரூபாய் டிஃப்ரெண்ட் வேல்யூ உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ நீங்க அது எல்லாமே சேம் கவுண்ட் எவ்ரி அப்படின்னா கன்வர்ஷனுக்கு நம்ம அவன் அவனுக்கு ஒரு டிராக்கிங்காக அதாவது நம்மளோட ஒரு ப்ராடக்ட் இப்போ இதுதான் நான் விற்கிறேன்னா இதுக்கு கன்வர்ஷன் வேல்யூ கன்வர்ஷனா இது வாங்கினா 100 இது வாங்கினா 50. அப்போ தனித்தனியா கொடுக்குறீங்களா இல்ல வந்து சேமா கொடுக்குறீங்க. இப்ப நீங்க வந்து 1000 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த கன்வர்ஷன் வேல்யூ வந்து 1000 ரூபாய் காமிக்கும். ரெண்டு கன்வர்ஷன் 2000 கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்க 10 ரூபாய் போட்டீங்கன்னா 20 ரூபாய் கன்வெர்ட். இது ஜஸ்ட் வேல்யூ இருக்கும். இதுல பெருசா ஒன்றும் பண்ண தேவை. நீங்க கம்மியாவே கொடுக்கலாம். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் இங்க கவுண்ட். So select how many conversion to count per click or transaction. Every recommended for purchase because every purchase is valuable. இது one recommended for lead sign up or converted because first interaction is valuable. ஒருத்தன் வந்து ரெண்டு தடவை சப்மிட் பண்ணாலும் அது ரெண்டு கன்வர்ஷனா கனெக்ட் ஆகுமா இல்ல இப்ப சரவணன் வந்து ரெண்டு தடவை சப்மிட் பண்ணணும் காமிக்கணும் ரெண்டு காமிக்கணும். அப்போ வந்து நம்ம ரெண்டுமே நம்ம கூடிய எனக்கு ரெக்கமெண்டட் ஏன்னா சரவணன் 1ஆம் தேதி வந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு உடனே வந்து சரவணன் வீட்டில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். ஃபினான்சியலி கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். ஒரு 20ஆம் தேதி மட்டும் அமௌண்ட் வந்துடும். அப்ப திருப்பி வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது அது ட்ராக் பண்ணணும். உங்களுக்கு கன்வர்ஷன் வர்றதுனால எந்த காசும் போடுறேன் ஆனாலும் எல்லா கன்வர்ஷன் ட்ராக் பண்ணிக்கோங்க எவ்வளவு கன்வர்ஷன் வருது. ஸோ எவ்ரி கன்வர்ஷன் ட்ராக் தான். இது வந்து 30 நாளைக்கு கிளிக் த்ரூ கன்வர்ஷன் விண்டோ வந்து 30 நாளைக்கு கன்வர்ஷன் கேன் ஹேப்பன் டேஸ் ஆஃப்டர் சமன் இன்டராக்ட். அதாவது சரவண ஒரு கிளிக் பண்ணி இது பண்றதுக்குள்ள 30 நாளைக்குள்ள ட்ராக் பண்ணி கொடுக்குமா அங்க வந்து இல்ல எனக்கு ஒரு 90 நாள் இல்ல வந்து ஒரு வாரம் எனக்கு அந்த கன்வர்ஷன் காமிங்க இல்லைன்னா புது கன்வர்ஷனா காமிங்க. ஸோ நம்ம இங்க இதெல்லாம் டிஃபால்ட்டாவே 30 days இதெல்லாம் அப்படி இருக்கு. டன் இங்க கிரியேட் ஆயிடுச்சா தேங்க்யூ பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. கன்வர்ஷன் கோடுனா பேஜ் வியூ தேங்க்யூ பேஜ் சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ இங்க மூணு செட்டப் வித் கூகுள் டேக் இமெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு வெப் மாஸ்டர் யூஸ் கூகுள் டேக் மேனேஜர். நீங்க ஒரு கம்பெனில இருந்தீங்கன்னா இந்த டேகை வந்து நீங்க உங்க டெவலப்பர்கிட்ட தான் கொடுத்து
உள்ள எம்பெட் பண்ணும். யூசுவலி எந்த வெப்சைட்லயுமே உங்கள டச் பண்ண விட மாட்டான். ஏன்னா அவன் பாட்டுக்கு பயங்கரமா வெப்சைட் பண்ணிருக்கு. நீங்க பாட்டுக்கு உள்ள ஒரு கோட போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டே முடிஞ்சு போச்சு. அவன் டச் பண்ணணும். ஆனா உங்களுக்கு தெரியணும் அது எப்படி இருக்குன்றது தெரியும். சரியா? ஸோ கூகுள் டேக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா கூகுள் ஆட்ஸோட ஒரு டேக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா கூகுள் ஆட் வந்து ட்ராக் பண்றது கூகுள் ஆடோட ஒரு ஒரு HTML ஸ்னிப் ஒரு கோடு வந்து நம்ம வெப்சைட்ல அதுக்கு இது இங்கேயே இருக்கும் செட்டப். செட்டப் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் இருக்கு. நான் இன்ஸ்டால் மேனுவலி எடுத்துக்கிறேன். இந்த கோட எங்க காப்பி பண்ண சொல்லிருக்காங்க? இமீடியட்லி ஆஃப்டர் த ஹெட் எலிமெண்ட். அதாவது நீங்க அந்த வேர்ட்பிரஸ்ல அப்பியரன்ஸ்ல போய் பண்ண ஞாபகம் இருக்கா? அப்பியரன்ஸ்ல போயிட்டு ஹெட்டர் செக்ஷன்ல போய் கிளிக் பண்ண ஞாபகம் இருக்கா? சோ இந்த கோட காப்பி பண்ணிட்டு போய் ஒண்ணு HFCM ஒரு பிளகின் நான் சொல்லிருந்தேன். ஹெட்டர் ஃபுட்டர் கோட் மேனேஜர் சொல்லிட்டு ஒரு பிளகின். அதுல போய் ஹெட்டர் செக்ஷன்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிடும். இல்ல அப்படின்னா அப்பியரன்ஸ்ல போய் எடிட்டர் எடிட்டர்ல போய் ஹெட்டர் டாட் பிஹெச்பி அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹெட்டர் செக்ஷன் வரும். அந்த ஹெட்டர் செக்ஷன் கீழே இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கூகுள் டேக் செட்டப் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன ட்ராக் பண்ணுவோம்? பேஜ் தேங்க்யூ பேஜ் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இந்த 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 கோடு இருக்கு இல்லையா? இந்த கோடு எடுத்துட்டு போய் உங்களோட தேங்க்யூ பேஜ் லோட் ஆகும் இல்லையா? அதே HFCMல போயிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைட் வைடு என்டையர் சைட்டுக்கு நீங்க காப்பி பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எனக்கு காப்பி பண்ணணும். நீங்க இது எல்லாத்தையும் காப்பி பண்ணீங்கன்னா எல்லா பேஜ் லோட் ஆகும் காமிச்சிருக்கோம். புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் கோட் வந்து நீங்க HFCMல போடுறீங்கன்னா சைட் வைட் அது என்டையர் சைட்டுக்குமே கூகுள் டேக் வந்து நீங்க போடணும். ரெண்டாவது ஈவென்ட் ஸ்னிப்பெட் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கான கோடு. இந்த ஈவெண்ட் என்னது? பேஜ் லோட் ஆகும். அப்போ எனக்கு அந்த பேஜுக்கு மட்டும் காப்பி பண்ணாலும் அது மட்டும் காப்பி பண்ணாலும் அந்த லோட் ஆகும்போது காமிக்கும். ஸோ இந்த கோடை எடுத்துட்டு போய் அந்த பேஜோட ஹெட் செக்ஷன் கீழே பேஸ்ட் பண்ணி கூகுள் டேக் ஒரு தடவை தான் பேஸ்ட் பண்ணணும். தப்பி தவிர 2 தடவை பேஸ்ட் பண்ணி ஒரே தடவை பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு ஒரு பிளகின் இருக்கும் டேக் டேக் அசிஸ்டன்ட் இங்க வந்து கூகுள் டேக் இருக்கா? இது இந்த மாதிரி டேக் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து அனாலிட்டிக்ஸ், இது ஆண்ட்ராய்ட்ஸ், இது வந்து GTM தான் கூகுள் டேக் மேனேஜர். சரியா? AW தான் ஆண்ட்ராய்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் ஏதாவது ஒரு கிளாஸ் ஆகும். சரியா? AW னா ஆண்ட்ராய்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் போய் இந்த பிளகின்ல நிறைய பிளகின் இருக்கு. இதுல வந்து இந்த டேக் இருக்கு. கூகுள் ஆட்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து பிளகின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சவங்க கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பிளகின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா உள்ள இன்ஸ்டால் இருக்கிற எல்லாமே காணும். கூகுள் ஆட் ரீமார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாட்டினா பேஜ் சோர்ஸ் கூகுள் டேக் மேனேஜர் மூலமா டேக் மேனேஜர் மூலமா வருதுன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மட்டும் தான் வரும்.
இது வந்து நீங்க மேனுவலா பேஸ்ட் பண்ணும்போது தான் அந்த கோடு உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதாவது இந்த இப்ப நான் சொல்லி கொடுக்குறோம் கூகுள் டேக் மேனேஜர் மூலமா பேஸ்ட் பண்ணும்போது கோடு இருக்காது. அது வந்து ஓகே. ஸோ டேகை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளகின் வச்சுட்டு டேக் கவுண்டோ இல்ல இந்த பிளகின் படிச்சுவாங்க டேக் அசிஸ்டன்ட். டேக் அசிஸ்டன்ட் எடுத்துட்டு அந்த பிளகின் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிருக்காதுன்றதும் தென் யூ ஹேவ் டு காப்பி திஸ் ஸ்னிப்பெட். இந்த ஸ்னிப்பெட்டை காப்பி பண்ணி எந்த பேஜ்ல போடணும்? இது எந்த பேஜ்ல போடணும்? தேங்க்யூ பேஜ். தேங்க்யூ பேஜ் போகும். தேங்க்யூ பேஜ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். சரியா? அது முடிஞ்ச உடனே டன். இப்போ நம்ம கரெக்டா கொடுக்கல. நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். அது வந்து இங்க தேங்க்யூ பேஜ்னு சொல்லி அது சம்மரியில இங்க வந்துச்சா தேங்க்யூ பேஜ் இன்ஆக்டிவ். நம்ம எதுவுமே கரெக்டா பண்ணணும். இப்போ எனக்கு அடுத்தது வந்து கால் கால் ஆடுன்னு கிரியேட் பண்ணும். இதுல 3 கேள்வி. கால் ஃப்ரம் ஆட்ஸ் யூசிங் அசெட் ஆர் கால் ஆட் பார்த்துட்டு கீழே இருக்கிறத வச்சு கால் பண்றத ட்ராக் இல்ல வெப்சைட்ல இருக்கிற நம்பர் வச்சு பார்க்கணுமா? இல்ல நான் அதை ஃபிட்டால காமிச்சல கிளிக் பண்ணி நம்பர் ஆனியா மொபைல் வச்சு காலர் போன் நம்பர் ஆனியா. அதாவது ஒண்ணு மேல இருக்கிறது, இன்னொன்னு கீழே அந்த கால் டு ஆக்ஷன் மாதிரி இருக்காது. கால் டு ஆக்ஷன் இதெல்லாம் தான் கால் டு ஆக்ஷன். சரியா? கால் டு ஆக்ஷன் மக்களை வந்து கிளிக் பண்ணு, என்கொயர் நோவு, அப்ளை நோவு இதெல்லாம் கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது வேணுமா கேட்டு நான் வந்து ஆட்ஸ்ல இருந்து வரது ட்ராக் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். கன்வர்ஷன் நேம் வந்து கால் ட்ராக்கிங் கொடுக்குறேன். இங்க அதே மாதிரி சேம் இங்க எவ்ரி இங்க கிரியேட் அண்ட் கட்டிங். இங்க உங்களுக்கு எந்த டேகும் இருக்காது. ஏன்னா இது ஃபார்ம்ஸ். மற்றது ஏன் டேக் வேணும் அது வெப்சைட் நீங்க கேட்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் உங்களோட மேஜர் கன்வர்ஷன் ட்ராக்கிங்கா. ஸோ ஃபார்ம் சப்மிஷனை விட நீங்க தேங்க்யூ பேஜ் வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அங்க வந்து லீட் ஃபார்ம் இருக்குது. லீட் ஃபார்ம் ட்ராக் பண்ணணும், எனக்கு தேங்க்யூ பேஜ் வேணும், எனக்கு அந்த மாதிரி தேங்க்யூ பேஜ் செட் பண்ணி கொடுங்க நீங்க. ஸோ இல்ல அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இது பண்ணீங்கல்ல அந்த பேஜ் வியூ அதுக்கு பதில் சப்மிட் ஃபார்ம் லீட் சப்மிட் லீட் ஃபார்ம் இருக்கு. அதை மட்டும் கிளிக் பண்ணி கன்வர்ஷன் ட்ராக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கன்வர்ஷன் செட். இப்போ கன்வர்ஷன் செட் ஆயிடுச்சு. இது புரியுதா? இது கிளியரா? நம்ம எதுக்கு இது கன்வர்ஷன் செட் பண்ணணும் புரிஞ்சா? கன்வர்ஷன் எப்படி செட் பண்ணணும் புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கேம்பெயின் கிரியேட். ஓகே. ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு ஒன்னு இங்க போங்க, இங்க போயிட்டு இங்க நியூ கேம்பெயின் இருக்கும், இல்ல இங்க கிரியேட் கேம்பெயின் இருக்கும். ஓகே. ஸோ அங்க வந்து நியூ கேம்பெயின் இது எதுனாலும் இங்க இது கூகுள் ஆட் ஃபங்க்ஷன் என்ன கேம்பெயின் அதுல keywords ads இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்ச் ஆட். சர்ச் ஆட் வந்து எங்க விசிபிளா இருக்கும்? பார்க்கறதே இல்லை. சாட் வந்து எஸ்சிஆர்பி அண்ட் கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க். ஓகேவா? அது கிளிக் எப்படி இருக்கும்? கிளிக் எப்படி என்ன சொல்லுவோம்? அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? கிளிக் சிபிசி that is cost per click. தேர்டு எப்படி வந்து இது தேடணும்னா கீவேர்ட் பேஸ் பண்ணி தான். ஓகே. இப்போ நம்ம வந்து அதை செட் பண்ணுவோம். கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா கேம்பெயின் ஆட் குரூப்
keyword ads. சரியா? இப்போ வந்து campaign create. New campaign. ஓகே, இதுதான் நியூ கேம்பெயினோட சேல்ஸ் லீடு டிராஃபிக் ப்ரோமோட் அதெல்லாம் கேக்குது. நம்ம என்ன பண்ணோம், மேனுவலா கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் a campaign without guidance அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா கீழே சர்ச்சா, பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸா, டிமாண்ட் ஜெர்னா, இல்ல டிஸ்பிளேவா, ஷாப்பிங்கா, வீடியோவா, ஆப்பா, இதை நான் தனியாக சொல்லிடுறேன். இது நம்ம இது நம்ம ரன் பண்ண போறது கிடையாது. ஓகே, இந்த டிஸ்கவர் அன்னைக்கு சொன்னல அந்த ப்ரோமோ பண்ணும்போது நியூஸ் மாதிரி அதெல்லாம் நீங்க ப்ரோமோ பண்ணாது. இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ல ரன் பண்ணாலே இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ரன் பண்ணா இது எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிடும். அப்ப அதே ரன் பண்ற போலாமா கேட்டா நமக்கு என்ன காசு கம்மி அதுல. ஆனா என்னன்னா குவாலிட்டி வந்து இதை விட கம்மி. இது வந்து எப்படியாவது லீடு போடணும் போடும். இது வந்து அது குறிப்பிட்ட லீடை மட்டும் தான். இது ரெண்டையும் நீங்க ரன் பண்ணணும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் கேம்பெயின் போன உடனே கீழே வந்து யூஸ் தீஸ் கன்வர்ஷன். உங்களுக்கு என்னென்ன கன்வர்ஷன் வேணும் ஃபோன் கால் ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் இங்க பேஜ் வியூ நீங்க கிரியேட் பண்ணி சொல்றீங்கல்ல. ஸோ அது வந்து அது ஒன்று இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஆக்டிவ் ஆனால் அதை ஸோ எல்லா ஆடுக்குமே பேஜ் வியூ ஃபோன் காலும் ஆட் பண்ணுங்க. டிஃபால்ட்டாகவே அது வந்துட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னா இதை நீங்க எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க மேண்டேட்டரி வச்சுதான் ஃபோன் கால் வைக்காங்க. வெப்சைட் மட்டும் போதும்னா வச்சு. ஆனா ரெண்டையும் வச்சு கன்வர்ஷன் ட்ராக்கிங் ரெண்டுமே. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வெப்சைட் விசிட்ல சாம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். இதுதான் வெப்சைட் அட்ரஸ். கேம்பெயின் நேம் நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சிருக்கணும். அது நான் இப்ப ரன் பண்ண போறது ஜாவா அண்ட் பைத்தான் மார்ச் 2025 டேட்டு மந்த் இயர் போட்டு வச்சுக்கோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டு அது இன்னொரு விஷயம் சும்மா கிளாஸ் பர்பஸ்க்காக பிட்டிங் நம்ம அந்த பிட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண எப்படி பிட்டிங் செட் பண்ணணும். ஸோ இங்க கன்வர்ஷன்ஸ் வேணுமா இல்ல கிளிக் வேணுமான்றது நீங்க சூஸ் பண்ணணும். எனக்கு நீங்க ஒரு பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா கன்வர்ஷன் போகணும். அப்போ வந்து ஒரு 2 மாசத்துக்காவது கிளிக் இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து கிளிக்னு கொடுக்குறேன். இப்ப இங்க செட் நான் என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டடா போங்க. ஆனா மேக்ஸிமம் கன்வர்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்ப இது கிளிக் பண்ணிட்டு இங்க மேக்ஸிமம் இந்த ஒரு கிளிக்கு நான் வந்து 30 ரூபா கொடுக்கும். அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா அவங்க ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இங்க வந்து மேக்ஸிமம் இந்த வேணும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்வர்ஷன் போறீங்கன்னா இங்க என்னோட ஒரு கன்வர்ஷன் செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன். நீங்க இதை செட் பண்ணியும் போகலாம், செட் பண்ணாம போகலாம். செட் பண்ணா போனா அது பாட்டுக்கு எடுக்கணும். உங்களுக்கு கன்வர்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக அது எல்லாமே ட்ரை பண்ணும். இல்ல எனக்கு வந்து கன்வர்ஷன் என்னால 50 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க 50 ரூபாய்க்கு செட் பண்ணுங்க. நான் இப்ப ஜஸ்ட் வந்து கிளிக் செலக்ட் கொடுக்குறேன். 30 ரூபா செட் பண்ணுங்க. அதாவது ஒரு கிளிக்கு நான் 30 ரூபா கிளிக் செட் பண்ணிக்கிறேன். இது பிட்டு நீங்க எங்க இருந்து நீங்க பார்க்கணும், செம்ரஷ்ல போய் அதுல ஆவரேஜ் சிபிசி இருக்கு இல்லையா, அந்த சிபிசியில ஹையஸ்ட் வேல்யூ என்னவோ அதை நீங்க மேக்ஸிமம் இதில் செட். இங்க பிட் ஃபார் நியூ கஸ்டமர் ஒன்லி அது தேவையில்லை. உங்களுக்கு போன மாசம் வந்து கிளிக் பண்ணவன் அப்ப ஜாயின் பண்ணாம இருந்தது, இந்த மாசம் திருப்பி அந்த கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ பிட் ஃபார் நியூ கஸ்டமர்ல எனக்கு எல்லா கஸ்டமரும் வேணும். நெக்ஸ்ட் புரியல, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சிபிசி ஆவரேஜ் வந்து கீவேர்டு போட்டு பார்க்கும். சிபிசி தோன்றது இல்லை. அப்பதான் தெரியும் எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும். இது சரி சார், சிம்ரஸ்ல வேல்யூ காணும். அப்ராக்சிமேட் வேல்யூ காமிக்கும். இந்த கீவேர்டுக்கு நீங்க சூஸ் பண்ற கீவேர்டு வேல்யூ.
இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ வேல்யூ. ஜாவா பைத்தான் சொல்லி நீங்க கீவேர்ட் செட் பண்ணுவீங்க. ஒரு 10 கீவேர்ட் எடுத்துருப்பீங்க. அந்த 10 கீவேர்டையும் நீங்க அதில் போட்டுட்டு எது ஹையஸ்ட் வருதோ அதை விட ரவுண்டட் வேல்யூ அதை ரவுண்டட் அடுத்த ரவுண்டட் ஃபிகருக்கு நீங்க செட் பண்ணுவீங்க. இதுல கேட்கும் கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க், கூகுள் டிஸ்பிளே பார்ட்னர் நெட்வொர்க். நமக்கு ரெண்டுமே வேண்டாம். இது ஏன்னா இது சர்ச் ஆட். எனக்கு டிஸ்பிளே நெட்வொர்க்னா இந்த ஒன் இந்தியா, தினமலர், ஹிந்து இதெல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு கூகுள்ல தேடுறோம் போச்சுன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் ரீச் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க அது உங்களோட சாய்ஸ். இப்போ லொகேஷன் இங்க ஆல் கண்ட்ரியா இல்லை இந்தியாவா இல்லை அதர் பிரதேஷ். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஹோட்டலை வச்சுக்கிட்டு நான் இந்தியா லெவலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இல்ல கோயம்புத்தூர் நான் வந்து இன்ஸ்டியூட்டை வச்சு நான் இந்தியா லெவல் கொடுக்குறேன். ஆன்லைன் ட்ரைனிங்னா நான் இந்தியா லெவல் கொடுப்பேன். என்னோட கஸ்டமர்ஸ் வந்து தமிழ்நாடு, மேக்ஸிமம் தமிழ்நாடு, இல்லை மீறி போனால் சவுத் இந்தியா, அவ்வளோதான். அப்போ நான் வந்து எந்த அனதர் லொகேஷன் கொடுப்பேன். நீங்க அட்வான்ஸ்டு சர்ச் போய்க்கோங்க. இல்லை இங்க நீங்க வந்து கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் சர்ச் இருக்கு. இங்க போயிட்டு இங்க மேல ரேடியஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஹோட்டல்னா உங்க ஹோட்டலுக்கு மீறி போனால் எவ்வளவு கிலோமீட்டர்னு வருவாங்க? ஒரு 100 கிலோமீட்டர். காலைல வந்து ஒரு ரயில் போகலாம், கோயம்புத்தூர் நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி ரயில் போகலாம். அவங்க கிலோமீட்டர் செட் பண்ணிட்டு ஒரு 100 செட் பண்ணிக்கோங்க. 100 செட் பண்ணிட்டு கோயம்புத்தூர் அப்படி போட்டுட்டீங்கன்னா இதுல காமிக்கும் 100 கிலோமீட்டர்னா எவ்வளவு தூரம் இருக்கு. சரியா? இல்ல எனக்கு 50 கிலோமீட்டர் தான் வேணும்னா 50 இது வந்து நான் ஊட்டி கூட போகலாம், மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான். சரியா? எது வேணுமோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லொகேஷன் கிளியரா? லொகேஷன் ஆப்ஷனுக்கு பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். இங்க பிரசன்ஸ், அதாவது கோயம்புத்தூருக்கு உள்ள இருக்கிற இந்த 50 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மக்களை மட்டும்தான் நீங்க டார்கெட் பண்றீங்களா, இல்ல இங்க வந்துட்டு போனவங்க, இல்ல வேற எங்க சர்ச் பண்றவங்க, அந்த மாதிரி வேணுமா? நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். சென்னையில இருந்து கூட தேவையில்ல, கோயம்புத்தூர்ல எந்த ஹோட்டல் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டா இருந்தா எனக்கு இங்க இருக்கிறோம் தெரியும் அப்படி சொல்லுது. ஸோ புதுசா இருக்கிற போது இது இது நீ கொடுக்குறதுனா இது இன்னும் வைடர் ரீச், இது கொஞ்சம் குறுகிய வட்டம். ஓகே. இப்போ லாங்குவேஜ், எனக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுற கஸ்டமர்ஸ் இங்க என்னோட தமிழ் இருக்குமா, எனக்கு தமிழ்ல தேடுறவங்க இருப்பாங்க, கூகுள்ல தமிழ்ல தேடுறவங்க இருப்பாங்கல்ல, எனக்கு மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இது வேணும்னா கொடுங்க, இன்னும் கம்பல்சரி கிடையாது. இதில் ஆட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த வேர்ஷனை தேடும்போது உங்களுக்கு அவங்களோட ஆட் வந்து ஸோ செலக்ட் த லாங்குவேஜ் கஸ்டமர் ஸ்பீக் அப்படிங்கிறது. இல்லை இங்கிலீஷ் மட்டும் கூட வச்சு இதெல்லாம் பெருசாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஆடியன்ஸ் செக்மெண்ட், இப்போ இது வந்து எப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி டைப்பான ஆடியன்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொவைட், இல்லை இப்போ ஜாவா பைத்தான் யார் யார் வந்து படிக்கலாம்? ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மேபி ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 2 காலேஜ் பசங்க, 2 ஜாப் சீக்கர்ஸ், 4 வந்து ஜாப்ல இருக்கிறவங்க அப்கிரேட் பண்ணுறது. அப்புறம் நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுவோம், அதாவது இதெல்லாம் இன்னும் நேரோ பண்ணுவோம். ஓகே, அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இது ரெக்கமெண்டா கேட்டால் நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு கோயம்புத்தூர் மொத்தம் மேபி ஒரு 20 லட்சம் மக்களுக்கு போய் சேர வேண்டியதை இதை என்ன பண்ணுவோம், ஒரு 2 லட்சத்துக்கு மட்டும் தான் போய் சேரும். ஆனால் ஃபில்டராக போய் சேரும். இப்போ நான் சர்ச் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் இது வேணும்னா இதை நீங்கள் சர்ச் பண்ணணும். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்லைன் கோர்ஸ் பார்க்குறவங்க, வெப்சைட் டிசைன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வேணும்னா இது வந்து அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணணும்னா நீங்க செலக்ட் பண்ணணும். ஆனால் அது யூஸ்வலாக அது பண்ண தேவை இருக்காது. உங்களுக்கு வேணும் இப்போ வந்து நான் வந்து நியூ பார்ன் பேபியோட ஒரு ட்ரெஸ் தான் ப்ரொவைட் பண்றேன்
அப்படின்னா நீங்க வந்து அந்த தாய்மார்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொடுக்கணும். அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டார்கெட் பண்ணி நான் எனக்கு இதுல டார்கெட் செக்மெண்ட் தான். நான் வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த ப்ரோஸ் அது ஹூ தே ஆர், அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க என்ன இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஹவு தி இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ், யுவர் கம்பைன்ட் ஆடியன்ஸ். அதாவது எப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரி, எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வேணும். ரெண்டாவது எப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு வேணும். இப்போ ஹூ தே ஆர், நீங்க வந்து பேரண்டல் ஸ்டேட்டஸ், பேரண்ட்ஸா இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, எஜுகேஷன் என்னது, ஓனர்ஷிப். இப்ப நான் வந்து அபார்ட்மெண்ட் ஆடு கொடுக்குறேன் அப்படின்னா நான் இங்க யாருக்கு கொடுக்கணும், ரெண்டல் பேஸ் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா ரெண்டல் இருக்கிறவங்க தான் புது வீடு வாங்கணும் இருப்பாங்க. இது ஆல்ரெடி ஹோம் மாசம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா ரெண்டல் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேரண்டல் ஸ்டேட்டஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புது ட்ரெஸ் மீன்ஸ் நியூ பார்ன் பேபி கொடுக்கணும்னா இங்க செலக்ட் பண்ணுங்க பேரண்ட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ். இப்போ நான் ஒரு டயப்பர், பேபி டயப்பர் நான் கொடுக்குறேன்னா நான் யாரை டார்கெட் பண்ணுவோம், இந்த ரெண்டு இவங்களை டார்கெட், இவங்களை டார்கெட் பண்ணி எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணி உங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எதுவோ அதை டார்கெட் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது ஊதையாரா, நெக்ஸ்ட் வந்து வாட் தியர் இன்ட்ரெஸ்டா. இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுல வந்து ஜாவா இதை வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற புது யூஸ் இருக்கா, நான் என்ன தேடுவேன், சன்ஸ்கிரீன் என்ன, ஃபேஷியலுக்கு என்ன யூஸ் பண்ணாது, நான் போய் ஜாவா கனெக்ஷன் யூஸ் இருக்கா, அப்ப அது எனக்கு தேவை. ஃபுட் அண்ட் டைனிங், மீடியா என்டர்டைன்மெண்ட், டெக்னாலஜி, டெக்னாலஜியில் இருக்கிறவங்க நான் டார்கெட் ஆகும். ஓகே, டெக்னாலஜி இல்லாமோ இப்போ நான் ஒரு புது மொபைல் ஃபோன் லான்ச் பண்றேன்னா நான் மொபைல் எந்தூசியாஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிராவல் ஏஜென்சினா இவங்களை சூஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் டிராவலர்ஸா, ஏன்னா பிசினஸ் டிராவல், இப்போ நான் ஒரு கேப் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு சார் நீங்க எப்போ ஏர்போர்ட் போனால் நான் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீல் பேஸ். ஸோ அதெல்லாம் நீங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்றதுக்கு சூஸ் பண்ணுங்க. வாட் தேர் ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் ஆர் பிளான், இதை பத்தின எந்த ரிசர்ச் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் தெரியும், இப்போ எனக்கு வந்து எஜுகேஷன் தான். ஓகே, ஸோ எஜுகேஷன் யார்கிட்ட, ஆன்லைன் கோர்சஸ், அப்புறம் ஆன்லைன் பத்தி ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியல. ரீசனா நீங்க என்ன கூகுள்ல போய் தேடுனீங்கன்னு தெரியல. இப்போ நான் வந்து நான் ஜிம்முக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். நான் வந்து ரன்னிங் ஷூஸ் தான் வந்து தேடிட்டே இருக்கேன். அப்போ நைக்கியோ பியூமா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ரீசெண்டா சர்ச் பண்ண ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல போய் கிளிக் பண்ணாங்கன்னா அது நான் உங்களுக்கு, ஏன்னா என் டேட்டா கூகுள்கிட்ட இருக்கு. ஸோ எனக்கு வந்து காஸ்ட்லி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ், ஹவு தே ஹேவ் இன்டராக்டட் கஸ்டமர். இது வந்து நம்மளோட கூகுள் என்கேஜ் ஆடியன்ஸ், அது நம்ம வெப்சைட்ல இன்டராக்ட் பண்ண ஆடியன்ஸ். கன்வர்ஷன் எடுத்து கொள்ளையப்போ அந்த கன்வர்ஷன் வச்சு அந்த கன்வர்ஷன் மெயினா எதுக்கு, நமக்கு தெரியும் அதாவது இவ்வளவு கன்வர்ஷன் வந்திருக்கு. ஆனா எதுக்கு உங்க கஸ்டமரோட டேட்டாலாம் வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் நமக்கு செப்பரேட்டா வரும்னு வச்சுக்கோங்க. ஆனா கூகுளோட டேஷ்போர்ட்ல அந்த டேட்டாலாம் காமிக்காது, யார் வந்தாங்கலாம் காமிக்காது. அது என்ன சொல்லும், ரெண்டு பேர் சப்மிட் பண்ணிருந்தாங்க. அது எதுக்குன்னா அவங்க எதை பத்தி தேடிருக்காங்க, எதை பத்தி இல்லை, யார் வந்திருக்காங்கன்ற டேட்டா கூகுள் இருக்கு. அதாவது நான் கேட்கணுமா கஸ்டமரோட பிஹேவியர் இப்ப நான் காமிச்சிருக்கேன்ல, இது எல்லாமே அந்த கன்வர்ஷன்ல காமி. நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது, அதாவது சேம் ப்ராடக்ட்டை ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன நம்ம கூகுள்ல சொல்லுவோம், எனக்கு எல்லாத்துக்கிட்ட தான் காமிக்கிறேன், என்னோட எக்ஸாக்ட் கஸ்டமர் தான் இவங்க தான். கஸ்டமர் பிஹேவியர் என்னோட எக்ஸாக்ட் கஸ்டமர் இவங்க தான். இவங்கள மாதிரி இருக்கிற கஸ்டமர் கொண்டு போய் நீங்க மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூகுள் ஆல்காரிதம் அதை புரிஞ்சுட்டு இப்போ வந்து நீங்க ரெண்டு பேர் வந்து நேர வெப்சைட்டுக்கு வந்து நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க, உங்களோட டேட்டா கூகுள்ல ஃபீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் ரீமார்க்கெட்டிங் இதே ஆட் நான் ரன் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்கு காளீஸ்வரன் மாதிரியும் சரவணா மாதிரி இருக்கிற ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்துங்கன்னா என்ன பண்ணுவோம், காலேஜ்ல எம்பிஏ ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களை வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிற பசங்களை டார்கெட், இன்டர்ன்ஷிப் தெரிவிக்கிற பசங்களை டார்கெட். ஸோ கூகுள் தெரியும் அப்படின்னா அதனால தான் இந்த ஆப்ஷன் ஹவு தேவ் இன்டராக்ட் வித் யுவர் பிசினஸ். ஸோ இதை வந்து நம்ம கீழே வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணா வெப்சைட் விசிட்டர்ஸ் இதில் ஆட் ஆகும். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா
நான் சொன்ன மாதிரி உங்க சர்க்கிளை வந்து அப்படியே ஷ்ரிங்க் பண்ணும். ஃபில்டரா ஷ்ரிங்க் பண்ணும். 20 லட்சம் பேர் போக வேண்டியது 2 லட்சம் பேர் போகணும். இல்லை எனக்கு 2 லட்சம் பேர் போனா போதும். என் ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான். இப்போ என்னோட வந்து ஒரு 10 லட்சம் வேல்யூ இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எனக்கு எல்லாத்துக்கிட்டே கொண்டு போய் காமிச்சிருந்தேன். நான் வந்து ஒரு ஜேசிபி விற்க போறோம். அந்த ஆடு என்கிட்டயும் உங்ககிட்டே காமிச்ச யூஸ் இருப்பேன். நம்ம ஜேசிபி வாங்குறது. அப்போ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு அந்த டைப் ஆஃப் பர்டிகுலர் கஸ்டமருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு ஷ்ரிங்க் பண்ணி நீங்க கொடுங்க. ஸோ டார்கெட்டிங் இது அப்சர்வேஷன் டோன்ட் நேரோ டவுன். இது வந்து நேரோ ரீச் ஃபார் த கேம்பெயின். இது நேரோனா இட் இஸ் ஷ்ரிங்க் இல்லை அப்சர்வேஷன் அது கொஞ்சம் வைடனாவே கொடுங்க. இது எப்போ அப்சர்வேஷன்லயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்து ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இது டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் இருக்கும். அந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம இதுல கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக்ஸ்ன்றதா செலக்ட் பண்ணி கன்வர்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க பிட்டிங்ல கன்வர்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து ப்ராட் மேட்ச் கீவேர்ட் ஆன் பண்ணும். அதை ஆஃப் பண்ணிக்கணும். மோர் செட்டிங்ஸ் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். இது எதுக்கு கேட்கணும்னா ஆட் ரொட்டேஷன். அதாவது நம்ம ஒரு 5 ஆட் வச்சுக்கோம்னா நானே ரொட்டேட் பண்ணணும். எந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஆட் நான் வந்து காமிக்கணும் நானே எடுத்துக்கிட்டோமா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஆட் ஷெட்யூல்ஸ் இது வந்து எனக்கு எல்லா நாளுமே மீன்ஸ் இப்படி விட்டா என்ன ஆகுதுன்னா நான் எதுவுமே ஷெட்யூல் பண்ணல அப்படின்னா இங்க வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் மார்ச் 12 எண்ட் டேட் தான் செட் பண்ணல. அது என்ன பண்ணும் 24 மணி நேரம் ஓடிக்கும். நான் ஏன் ப்ராடக்ட் ஏன் கஸ்டமர்ஸ் எத்தனை மணிக்கு பார்ப்பாருன்னு எனக்கு ஏன் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எந்திரிக்கிறதே 9 மணிக்கு எந்திரிக்கும். நைட்டு தூங்குறது 12 மணிக்கு இருக்கு. அப்போ என்னோட ஆஸ் டைம் அப்படி இருக்கும். ஒரு எந்திரிச்ச உடனே வேணும் 10 டு காலைல 10 டு நைட்டு காலை. சாட்டர்டே சண்டே வந்து சண்டே வந்து பார்க்கணும். அப்போ வந்து ஒரு மார்னிங் 10 டு 4 வரைக்கும் போகும். சாட்டர்டே நான் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். ஸோ அதில் ஷெட்யூல் பண்ணோம்னா இங்க ஒவ்வொரு நாளுக்கு தனித்தனியாக ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இங்க ஆல் டேஸ் இருக்கா, சரி சரி. இதை கிளிக் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே அது வந்து 10 மணிலிருந்து நைட்டு 11:45 வரைக்கும். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் யாருக்கு 10 இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அப்படின்னு செட் பண்ணோம்னா டைம் செட் ஆயிடுச்சு. இந்த டைம் மட்டும் தான் ஆரம்பம். இதுக்கு மேல வரலாம். அடுத்தது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் டேட் அண்ட் டேட் இது புரிஞ்சுக்கணும். வந்து பட்ஜெட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். இல்லைன்னா காசு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே என்கிட்ட 5000 ரூபா இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுக்குறேன். இங்க வந்து ஸ்டார்ட் டேட் 12 டு 15 எவ்வளவு நாள் வருது 3 நாள் வருதா இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த 5000 3 நாள் தான் முடிச்சு. அதுக்கு பதில் ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டு எண்ட் டேட் வந்து கொடுக்க வேணாம். கொடுக்காம டெய்லி பட்ஜெட் 300 ரூபா கொடுத்தா அவன் வந்து ஒரு மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்ணும். 300 ஒரு நாளைக்குன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ 10,000. இவன் 10,000க்கு மேல எடுக்க மாட்டான். ஆனா உங்க பட்ஜெட் எவ்வளோ 5,000 தான். அவன் 300 ரூபாய்க்குன்னா உங்களுக்கு மீறி போனா ஒரு 16 நாள் ஓடும். 16 நாள் ஓடும்போது போன காசு தீர்ந்துச்சு போகுது அப்படின்னு. இல்ல எனக்கு 5,000 தான் ரன் பண்ணணும் அப்படின்னா 16 தேதி விட்டுரு ஸ்டாப் பண்ணி. இல்ல எனக்கு 5 நாள் ரன் பண்ணா போதும்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி. கூகுள் எப்பவுமே ஒரு மாசத்துக்கு இப்ப நீங்க எண்ட் டேட் கொடுக்கலன்னா மாசத்துக்கு அது ஃபுல்லா கால்குலேட் பண்ணும். எண்ட் டேட் கொடுக்கறதுனா கூப்பிட்டு போறேன். இங்க 15 கொடுக்குது. இது இல்லை எனக்கு எண்ட் டேட்டே வேண்டாம் அப்படின்னா நான் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்றேன் 3000 நீங்க செட் பண்ணீங்கன்னா
ஒரு மாசத்துக்கு 9,000 30 நாள் கால்குலேஷன் 9,000 9,000 மேல கூகுள் ஆட் எடுக்கணும். ஒரு மாசத்துக்கு நீங்க செட் பண்ணுங்க. ஆனா ஒரு நாளைக்கு 300 எடுக்கலாம், ஒரு நாளைக்கு 500 எடுக்கலாம், ஒரு நாளைக்கு 250 எடுக்கலாம். ஆனா மாச கடைசியில பார்த்தா 9,000த்துல ஆமா. ஒரு நாளைக்கு வந்து நல்ல உங்களுக்கு கன்வர்ஷன் வருது, நிறைய பேர் கிளிக் பண்றாங்கன்னா அன்னைக்கு வந்து திடீர்னு 1000 ரூபாய் எடுக்கும். 1000 எடுக்க மாட்டா, உங்க டெய்லி பட்ஜெட்டோட இன்டூ 2 600 வரைக்கும் எடுக்கும். சரியா? ஆனா மத்த நாள்ல காமிஷன் ஆனா மாச கடைசியில 9,000 அந்த மாதிரி ரன் பண்ணும். பிராண்ட் மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளோ சார்? புரியல. மேக்ஸிமம்னா எவ்வளோ சார்? மினிமம் 3000. மேக்ஸிமம் சாரி, மினிமம் 300 per day. சார் மேக்ஸிமம் Maximum daily budget for Google Ads. Maximum spend, okay. Maximum daily budget. இது வந்து டெய்லி ஸ்பெண்டிங் அதாவது அவன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவான்னு டெய்லி ஸ்பெண்டிங் டெய்லி ஸ்பெண்டிங் லிமிட் how much amount can I set as a daily budget for Google Ads? Maybe can set as low as மினிமம் மேக்ஸிமம் உள்ளதும் மினிமம் மேக்ஸிமம். ஆனா நம்ம ஒரு 300 ரூபாய்க்கு மினிமம் வச்சுக்கோங்க. 300 ரூபாய்க்கு கம்மியா பண்ணோம்னா ஆடு ஒண்ணு இருக்கு. சரியா? இதெல்லாம் இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து கீவேர்ட் அண்ட் அசெட் ஜெனரேஷன் கேட்கும். நானே கீவேர்ட் தான் ஜெனரேட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டா இப்போ நான் வெப்சைட் வச்சுட்டு அவங்களே ஒரு கீவேர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரு. இது வேணுமான்றது இங்க யோசிச்சு உங்களுக்கு தான் தெரியும். இந்த கீவேர்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு எஸ்சிஓக்கு என்ன கீவேர்டு பண்ணிட்டு அதை தான் இருக்கும் பண்ணணும். அப்ப எனக்கு வந்து இந்த கீவேர்டு ஓகேவான்னு ஒரு பார்த்துருக்கேன். எனக்கு இந்த கீவேர்டு வந்து செட் ஆகாது அப்படின்னா தூக்கிட்டு உங்க கீவேர்டு ஆட் பண்ணி. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம் ரிசர்ச் பண்ண கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணும். இப்போ சொல்லுங்க, ப்ராட் மேட்ச் கீவேர்டு என்ன இருக்கும், ஃபேஸ் மேட்ச்னா எக்ஸாக்ட் மேட்ச் என்ன இருக்கும் சார்? ப்ராட் மேட்ச்ல ப்ராட் மேட்ச் கீவேர்டு, ஃபேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் இதை நான் எப்படி சிகரெட் பண்ணணும்? எப்படி நான் கூகுள்ல சொல்லி புரிய வைக்கிறேன் இதை நம்ம ஃபேஸ் மேட்ச் கீவேர்டு அப்படின்னு. ப்ராடு ஃப்ரேஸ் எக்ஸாக்ட் நேவிகேட். ப்ராட் மேட்ச்னா டபுள் கோடேஷன் கொடுப்போம். இங்க வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் அப்படின்னா நான் வந்து இங்க டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இப்போ கோல்டு ஜுவல்லரி எக்ஸாக்ட் மேட்ச்னா நான் ஓப்பன் க்ளோஸ் பிரேசஸ்ல கொடுப்போம். இப்படியே விட்டா அது வந்து ப்ராட் மேட்ச். ஸோ மேக்ஸிமம் என்ன சொன்னேன், 80% ஃப்ரேஸ் மேட்ச், 20% ப்ராட் மேட்ச் கொடுத்துரு. கீவேர்ட்ஸ் என்டர் பண்ணி முடிச்சோம்னா ஆட் குரூப் முடிஞ்சு. தென் இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க. ஆட் குரூப்ல இந்த கீவேர்ட்ஸ் வருது. ஆட் குரூப் ரீநேம் பண்ணணும்னா இங்க ஆட் குரூப் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஜாவா பைத்தான் உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி ஆட் குரூப். எனக்கு நீங்க ஜாவா பைத்தான் கேம்பெயின் பேர் ஜாவா பைத்தான், ஆட் குரூப் ஜாவா பைத்தான் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் வேற வேற கீவேர்ட் ஆகும். ஆட் குரூப் வந்து ஜாவான்னு மட்டும் வரும். சரியா? வச்சுட்டு இங்க ஜாவாவோட கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவாவோட கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுங்க. புரிஞ்சுதா? கேம்பெயின் வந்து ஒரு கேம்பெயின் ஜாவா அண்ட் பைத்தான். ஏன்னா கோயம்புத்தூர்ல என்னோட ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புவாங்க. ஏன்னா கீழே எவ்வளோ ஆட் குரூப் வேணா வச்சுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு லொகேஷன். இதே நான் 2 லொகேஷன் அனுப்புறேன், இன்னொரு கேம்பெயின் அனுப்பி. இப்போ இதுக்கு இப்போ ஆட் குரூப் தான் செட் பண்ணி கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். நவ் கம்ஸ் என்ன ads. Okay, so final URL நம்ம முன்னாடி கொடுத்தோம்ல
அந்த யூஆர்எல் எடுத்து போடு. ஆனா எனக்கு இது இல்ல. இங்க நான் என்ன யூஆர்எல் சொல்றது? எதை நான் ட்ராக் பண்ணணும்? என்னோட கன்வர்ஷன் எது? எந்த பேஜ் எந்த பேஜ்ல கன்வர்ஷன் நம்ம ட்ராக் பண்ணணும்? இப்போ நம்ம தேங்க்யூ தேங்க்யூ பேஜ் பேஜ். அப்போ அந்த தேங்க்யூ பேஜோட யூஆர்எல் தான் இங்க எடுத்து போகும். அந்த ஃபிட்டான்னு சொல்லி நம்ம பண்ணும்போது ஒரு பேஜ் ஓப்பன் தேங்க்யூ ஆச்சுன்னா பேஜ் அந்த யூஆர்எல் தான் எடுத்தீங்க. சாரி அந்த யூஆர்எல் இல்ல. ஃபைனல் யூஆர்எல் வந்து இப்போ நீங்க ஜாவா பேஜ் இருக்கு இல்லையா? ஜாவா பேஜோட யூஆர்எல் தான் இங்க. ஜாவா பேஜ் லேண்டிங் பேஜ் இருக்கு சார், நான் வந்துட்டேன். ஃபைனல் யூஆர்எல் தான் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? நம்மளோட ஹோம் பேஜ் யூஆர்எல். ஆனா நான் இப்ப ரன் பண்ணும்போது ஜாவாவோட ஆட் கொடுப்பா. எஸ் சார் ஜாவாவோட பேஜ் கிளிக் பண்ண எங்க போய் லேண்ட் ஆகும்? ஜாவா பேஜ் ஜாவா பேஜ்ல லேண்ட் ஆகும். இப்போ நம்ம இங்க எப்படி வச்சிருக்கோம்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல எங்க போய் லேண்ட் ஆகலாம்னா ஜாவான்னு சொல்லி அந்த கிளிக் பண்ணும்போது நேரா இந்த பேஜ் கூட லேண்ட் ஆகும். கோர் ஜாவான்னு சொல்லி பேஜ். ஸோ இது வந்து ஜென்ரலா எல்லாமே ஜாவா பண்ணி இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி அங்கே தான் இங்க போகும். எங்க ஆட் கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு லேண்ட் ஆகும் ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பாத். டிஸ்பிளே பாத் நீங்க ஒரு ஜாவா அது மக்களுக்கு மேல டிஸ்பிளே பார்த்தனா இங்க மேல வருது ஜாவா கோர்ஸ். சரி, இங்க ஜாவா ட்ரைனிங் கோர்ஸ் ஜாவா ட்ரைனிங் கோர்ஸ்னா ஜாவா ட்ரைனிங். ஆனா ரொம்ப லென்த்தா போச்சுன்னா இந்த கோர்ஸ் போயிடுச்சா. புள்ளி போகும் ஸோ எவ்வளவுக்கு ஷார்ட்டா வைக்க முடியுமோ ஆனா மக்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஒரு ட்ராக் டிஸ்பிளே பார்த்தோம் ஜாவா கோர்ஸ் அப்படின்னு. ஆட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் முன்னாடி நம்ம ஆட் பண்ணுவோம், நான் சொல்றேன். இப்படின்ட்டு ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம நம்பர் இருக்கும். இதான் இவை செலக்ட் பண்ணிட்டு சரி அப்ப ஆடு கீழே இந்த மாதிரி நம்பர் வந்து சரியா இந்த மாதிரி நம்பர் வரும். நம்ம அப்ளை இங்க நீங்க ஒவ்வொரு செட் பண்ண இங்க எப்படி ஒவ்வொரு அதுக்கப்புறம் கால் செட் பண்ணி இப்போ வந்து ஹெட்லைன்ஸ் 15 ஹெட்லைன் நீங்க செட் பண்ணணும். இவங்களே வந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா அது அப்படியே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஹெட்லைன் வேணும்னா என்ன பண்ணணும், நீங்க கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கீவேர்ட் அப்படியே எடுத்துட்டு போய் ChatGPT போயிட்டு these are my keywords, give me 15 headlines, எவ்வளவு கேரக்டர்ஸ் 15 headlines within 30 characters அப்படி சொன்னா அவனே 15 கேரக்டர் எல்லாம் கரெக்டா அது ஏதெல்லாம் வச்சுக்கலாம். அது ஆனா மினிமம் 5 ஹெட்லைன் இருக்கும். நான் என்ன சொல்றேன், 15 ஹெட்லைன் போடுங்க. ஏன்னா கூகுள் வந்து எந்த ஹெட்லைன் பெட்டரோ அதை ரொட்டேட் பண்ணி அந்த ஹெட்லைனை காமிச்சு. நீங்க ஆப்ஷன் நிறைய கொடுத்தா தானே கூகுள் வந்து காமிக்க. 4 மட்டும் தான் நாங்களே பிரிக்கிறீங்களா. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் 4 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் 90 கேரக்டர். அதே ChatGPT போயிட்டு யூவி டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் within 90 characters அப்படின்னு கொடுத்தா அது பாட்டுக்கு 4 டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். 2 குளம் கொடுத்தா 3 4 டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. பிசினஸ் நேம் அண்ட் லோகோ வந்து நம்ம ஃபர்ஸ்டே நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். செட் பண்ணி வச்சு அதே ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிற ப்ராசஸ்ல போய் நீங்க சைட் லிங்க் அப்படின்னா சைட் லிங்க் ஜஸ்ட் ரைடர் நீங்க ஆட் பண்ணும்போது கீழே எப்படி காமிக்கும், ஒரு 4 சைட் லிங்க் பாத்தீங்களா. எஸ் சார்
cycling to plus வந்துச்சா சைக்ளிங் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. இப்போ பிரைடல் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, பிரைடல் ரிங் கொடுத்து இங்க ஃபைனல் யூஆர் கொடுக்கும். அந்த ரிங்கோட ஸ்பேஸோட யூஆர் லிங்க் கொடுக்கும். இப்போ நான் இப்படி கொடுத்துருப்பேன், கடைசி நம்ம ரன் பண்ற அணைக்காம ஜாவாவுக்கு நான் இங்க ரன் பண்ணும்போது கீழே நான் பைத்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கலாம். இல்லாட்டினா ஸ்போர்ட்ஸ் டவுன்லோட் சிலபஸ் பேட்ச் லான்ச் பிளான் இதெல்லாம் கொடுத்தோம்னா ஓகே க்ளோஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கிளிக் பண்ணுவோம். ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் கிளிக் பண்ணுவோம், நேரம் லேண்டிங் பேஜ் அப்போ அது கிளிக்ல இதெல்லாமே வந்து கஸ்டமர் உள்ள கொண்டு வரதுக்காக பண்ண முடியும். ஸோ சைட் லிங்க்னா இங்க 4 சைட் லிங்க் நீங்க கொடுத்துருங்க. சைட் லிங்க் வந்து யூஆர்எல் இருக்கும். ஸோ சைட்டுக்கான லிங்க்ஸ் 4 லிங்க் நீங்க ஓகே. இது கண்டிப்பா ரெக்கமெண்டட் பண்ணுங்க. அப்புறம் கால் அவுட்ஸ் இங்க வந்து இப்போ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே பியூர் கோல்டு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்கல்ல 90 கேரக்டர் Yes, sir. அந்த மேல இந்த டிஸ்கிரிப்ஷனோடய இந்த 4 பாயிண்ட் அது எல்லா ஆண்டுலையும் ஒரு மாதிரி வராது. இதை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு இதுல சைட்லிங் கொடுக்கும், ஒரு இதுல ஃபோன் நம்பர் கொடுக்கும், ஒரு இதுல இது கொடுக்கும். அது மாதிரி கால் அவுட்னா என்னது, நம்ம சொல்றோம், நம்ம வந்து சுத்தமா சொல்ற மாதிரி என்கிட்ட தான் ஆஃபர் இருக்குது 50% ஆஃபர் செய்கூலியில சேராது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்றது இங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் வந்து மோர் அசெட் டைப் இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் நீங்க கொடுக்கணும்னா நீங்க இதுல கொடுக்கணும். எப்படின்னா லொகேஷன் நெக்ஸ்ட் ஒன்று சரி இவ்வளோ ஒகேஷன்ஸ் இருக்கு. நான் விமன்ஸ் டேக்கு நான் ஒகேஷன் கொடுக்குறேன் வந்து 5000 டிஸ்கவுண்ட் வந்து அமௌண்ட்ல கொடுக்குறீங்களா இல்ல பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன்? நான் பெர்சன்டேஜ்ல கொடுக்குறேன். 50%, 59% கொடுக்குறேன். இங்க விமன்ஸ் டே 59 என்ன ஐட்டம்க்கு எந்த யூஆர்எல் கொடுக்கணும். சரி என்ன பண்ணுவோம்னா 50% ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது கிளிக் பண்ண உடனே நேரம் நம்ம யூஆர்எல் சரியா. ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் என்ன, இன்னைக்கு 12 இன்னைக்கு 15 இது கொடுத்துட்டோம்னா அந்த 5 நாள் மட்டும் இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் அது வேணும்னா சேவ் பண்ணி கொடுத்து ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸஸ். அதாவது ப்ரைஸ் ஆட் பண்ணணும், நீங்கள் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ப்ரைஸ் price. Here got low price from 100 rupees. Get ₹100 வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வரலாம். இதை கிளிக் பண்ணி அங்கே போனோம்னா இதை 100 வச்சுக்கிட்டு உங்க ரிங் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து. ஸோ இது எல்லாமே இருக்கு, எல்லாமே கிளிக் பண்ணுறது. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு வேணும்னா இது நீங்க கொடுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க சொல்லலாம். மேபி சம்மர் கேம்ப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 rupees, ₹9 அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட். இது வந்து இங்க டைப் சூஸ் பண்ணணும். அதாவது பிராண்டா இல்ல கோர்ஸா டிகிரியா டெஸ்டினேஷனா மாடல்ஸா. இப்போ இது வந்து நம்ம டைப்ஸ் சொல்லலாமா இல்ல சர்வீஸ் கேட்டலாகா? சர்வீஸ் கேட்டலாக் சர்வீஸ் டைப்ஸ் எஸ் ரிங்ஸ் நெக்லஸ்
அந்த கால் அவுட் இருக்கு இல்லையா? கால் அவுட் மாதிரியே கால் அவுட் கூடவே இது வரும். அதாவது இப்ப நான் இங்க கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸஸ். அப்புறம் நான் வந்து நான் 100% இன்டர்ன்ஷிப் அப்படி கொடுத்தா இங்கே வந்து இன்டர்ன்ஷிப். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஆட் பண்றதுக்காக நம்ம போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் லீட் ஃபார்ம். லீட் ஃபார்ம் எதுக்குன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு லீட் கிரியேட் பண்ணலாம். ஹெட்லைன், பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன், எனக்கு வந்து மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் நேம் ஃபோன் நம்பர் இமெயில் சிட்டி இதனால தான் எனக்கு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணோன்னா தேங்க்யூ மெசேஜ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். செட் பண்ணிட்டு சேவ் அக்செப்ட். ஆட்ல எப்படி வரும்னா லேர்ன் மோர் அது கிளிக் பண்ண உடனே அவங்க டீட்டெயில் என்ட்ரு நேராக லீட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுவும் வெப்சைட் லீட் ஃபார்மும் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகியாது. அது வேற இது வேற. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லீடு ட்ரை பண்ணி கொடுக்கும். இதுல கன்வர்ஷன் கிடையாது. இது வந்து ஆட். சரியா? நெக்ஸ்ட் ஆப். ஆப் அதை இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு எனக்கு ஒரு ஆப் இருக்கு. இதுதான் ஆப் அப்படின்னா அதை நான் கூட இன்ஸ்டால் ஆப் போடுவோம். இன்ஸ்டால் பண்ணி நம்மகிட்ட ஆப் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பட்ஜெட். இப்போ நம்ம ஸ்டார்டட் ரேட் இருக்கிறோம் இல்லைல்ல, இங்க நீங்க வந்து செட் கஸ்டம் பட்ஜெட். ஸோ செட் யுவர் டெய்லி ஆவரேஜ் பட்ஜெட் இருக்கா? சொன்னா 300 ரூபா. 300 ரூபா கொடுக்கும்போது வாரத்துக்கு 150 கிளிக்கு. ஆவரேஜ் சிபிஸ் நம்ம 30 கொடுக்கணும். மேக்சிமம் எவ்வளவு சொல்றது 16 ரூபா. ஒரு வாரத்துக்கு 2000. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 4020 ரூபா செலவாகும். இது ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுத்தோம்னா கீவோட மேல பில்டிங் சைட்ல இரவு அப்ப நம்ம கீவோட மேல இரவு காமிக்கல என்ன இரவு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்தது வெட்டிங் வந்து கிளியர் ஆயிடுச்சா? கீவர்ட்ஸ் பட்ஜெட்டுக்கு மட்டும் ரெண்டு இல்லை ஆரம்பத்துல காமிக்கும். சரியா? ஏன் பட்ஜெட்ல வந்து ஆரம்பத்துல காமிக்கிறேன், இன்னும் உங்கள்கிட்ட 300 ரன் பண்ற ஜாஸ்தி ரன் பண்ணாதுன்னு சொல்லி அது முடிஞ்ச உடனே பப்ளிஷ் கொடுத்துரு. பப்ளிஷ் கொடுத்த உடனே ரன் ஆகும்னு கேட்டா இன்னும் இல் டேக் 1 hour. ரிவ்யூக்கு எல்லாம் போய் ad should go live after a review. நம்ம இன்னும் வந்து கோட் செட்டப் பண்ணாங்க. செட்டப் பண்ணாங்க. போன உடனே இங்க கேம்பெயின் இருக்கா? கேம்பெயின் கிளிக் பண்ணி கேம்பெயின்ஸ் இனிஷியேட் பண்ணாங்க ஜாவா அண்ட் பைத்தான். கிரியேட் கேம்பெயின் கிரியேட் பாலிசி கண்டிப்பா அப்ரூவ் ஆகுது. இதுதான் சொல்லுவாங்க. அப்ரூவ் ஆன உடனே then you start to run the campaign.
எப்ப நீங்க ஆட் ரன் பண்றீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்க ஒன்று ரெண்டு நாள் முன்னாடியே ஆட் செட் பண்ணி ரிவ்யூ பண்ணி நீங்க இன்னைக்கு ரன் பண்ண சொல்லிட்டு காலைல உட்காந்து பண்ணீங்கன்னா ரிவ்யூ ரிஜெக்ட் ஆயிடுச்சு திருப்பி நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு அதனால எப்பவுமே ஒரு 2 days முன்னாடியே இது செட் பண்ணிக்கோங்க. இது கிளியரா? எஸ் சார். அது டெலிட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் இது மட்டும் தான் இது பண்ணியிருக்கேன், ஜாவா மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பைத்தான் பண்ணுவேன் என்ன பண்ணணும், கேம்பெயின் இருக்கா, அதுல ஆட் குரூப்ஸ், ஆட் குரூப்ல ஜாவா மட்டும் இருக்கா, இங்க பிளஸ் கிரியேட் கிரியேட் கொடுத்துட்டு இங்க பைத்தான், இங்க வந்து கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும், புரியுதா? எஸ் சார். புரியுதா கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுது. பைத்தான் தமிழ் சரிதான். இப்போ அந்த ஆடு கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ஜாவா பதில் பைத்தான், இது எல்லாமே அதுக்கு பிறகு வந்து நீங்க நம்ம அதுல என்ன பண்ணோம் அதே மாதிரி நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுப்போம். சைக்ளிக் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும், அதெல்லாமே ஒரு கேம்பெயின் காமனா தான் இருக்கும். சைக்ளிங் வந்து ஆட் பண்ணலாம்னா இப்போ வந்து சைக்ளிங் இப்போ ரெண்டு வந்துருக்கா, இப்போ ரெண்டுமே வந்து எதுக்குள்ள பார்த்துட்டு then your answer start to run. ஓகே, இது வந்து சர்ச் கேம்பெயின் டெலிட் பண்ண முடியாது. பாஸ் பண்ணுங்க, இங்க தான் போய் பாஸ் பண்ண சரியா, கிளிக் பண்ணா பாஸ் ஆகி டேபிளா இருக்கும், இப்போதைக்கு பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, the search campaign and now to இங்க தான் வந்து அசெட்ஸ் அப்படின்னு சரியா, அசெட்ஸ்ல வந்து நம்ம இந்த சைட் லிங்க், கால் அவுட், ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பிசினஸ் மெயில் get access to the name local search ad, get started. இப்போ அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்க ஒரு ரியல் டைமா ரன் பண்றீங்கன்னா இது எப்படி எடுத்து லொகேஷன் இதெல்லாமே இந்த ஜிஎஸ்பி பேஜ் வச்சு தான் கூகுள் மை பிசினஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ் வச்சு தான் நீங்க வந்து ஸ்டார்ட். Yes. ஒரு இன்டலெக்சன் இருக்குது, ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்ப்ளோர் இன்டலெக்ஸ் அப்படின்ற அது ஒரு கம்பெனி தான் வந்து ஆகணும் இந்த பர்டிகுலர், அதுக்கு கீழே எவ்வளவு கிளைண்ட் ஆகணும், ஆனா அட்வர்டைசர் வந்து எக்ஸ்ப்ளோர் இன்டலெக்ஸ் தான். ஓகே, ஸோ நீங்க வந்து அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளோர் இன்டலெக்ஸ் வச்சுட்டு தென் அசெட்ஸ் வந்து get access to the main rows of subchat.
சும்மா போய் ஒரு கடைசி வரைக்கும் வேற கூப்பிட்டுருக்கேன் செய்யணும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்பவே ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஃபீட்பேக்ஸ் போகிறது. ஓகே. டவுட் இருந்தால் என் கவர்மெண்ட்